நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹலோ ஃபன் ஃபாக்ஸ் அங்கிள், நான் இருக்கிற டிப்ரெஷனுக்கு 5 நிமிஷமா 10 நிமிஷமோ காணாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஒரு முரட்டு ரோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டு விடுங்க. இந்த போட்டுருவோம். மசாலா அரைக்க சொல்லுமா? அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? ஓபன் பண்ண ஒரு பஞ்சாயத்து சீன். இவர் தான் ஹீரோட அப்பா அண்ட் இவர் தான் அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஒரு 7 விவசாயி வச்சிருக்க 2 ஏக்கர் நிலத்துல 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சிருப்ப. ஒழுங்கா ஒரு 10 ஆட்டை விட்டுட்டு ஓடிப்போ. அதெல்லாம் கொடுக்க முடியாது. என் முட்டு கிடா கூட முட்டி போட்டு ஜெயிச்சு வேணும்னா ஒரு 11 கிடாவா சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வில்லன் சொல்லிடுறான். என்னடா சத்தம்? உன்னோட மோதனுமா ஆட்டோட மோதனுமா? இல்ல ஹீரோ சாருக்கு காது எதுவும் கேட்கலையா? அவன் தான் என் முட்டுக்கிடாவோட முட்டி போட்டு சரி முட்டு போட்டு ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டான். அவன் கிட்ட வந்து உன்னோட மோதனமா இல்ல ஆட்டோட மோதனமான்னு கேட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்களா, ஹீரோ சார் முட்டி போட்டு தான் ரெடி ஆகுறாரு. நான் சொன்னதுதான்டா கரெக்ட். இப்ப இதுக்கிடையில ஒரு மாண்டேஜ் வேற வருது. குருடா என்னோட குருடா. சின்ன பையன் போய் முட்டல என்ன முட்டல வேணாம் சார் என்ன முட்டல. ஏண்டா முட்டினவனை தலையில 4 தட்டி அனுப்பி விடுவானோ, அதை விட்டுட்டு என்னைய முட்டுன்னு சொல்ற யாரா நீ? இந்த விஷயம் அவர் அம்மாவுக்கு தெரிய வர உடனே ஓடி வராங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னடா பஞ்ச் இது? டேய், மசாலா அரைச்சு வைன்னு சொல்றதெல்லாம் பஞ்ச் லிஸ்ட்ல வராதுன்னு அவங்ககிட்ட போய் சொல்லுங்கடா. A few minutes later. ஓஹோ, இதான் உங்க பிளானா? அட சண்டையில 2 கிலோ மட்டன் எடுக்க காசு இல்லாம ஊர்ல எப்படி எவங்கட்டியாவது வம்பிழுத்து ஆட்டை முட்டி கொன்னு சாப்பிடுறாங்க. இப்ப சாப்பிட்ட ஆட்டுக்கறி சமைக்க ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. அடுத்த சீனுக்கு போனா அதே வில்லன் திரும்பவும் உரண்டை இழுக்கிறான். ஹீரோ சாரோட தங்கச்சி அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேல ராக்கெட் போயிடுறான். ஆனா அந்த ஆட்டுக்கறியை நீ தான் அதிகம் சாப்பிட்டியாமேன்னு கேட்டு 2 ராக்கெட்டை தாங்க விட்டேன். அது அந்த பொண்ணு மேல கூட படல. அது ஒரு பிரச்சனைன்னு அருவாளை தூக்கிட்டு விரட்டுறானுங்க. இப்ப ஓடி போய் வில்லன் சார் அவர் வீட்டுக்குள்ள புகுந்துக்கிறாரு. ஏன்டா என்ன தெரிய இருந்தா எங்க வீட்டு பொண்ணு மேல ராக்கெட் செஞ்சு விடுவேன்னு குடும்பமே ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க பாருங்க. ஏனுங்க மீசையங்கள், அவன் தான் பொழப்புள்ளன்னு சின்ன பசங்க மாதிரி ராக்கெட் செஞ்சு விட்டானா நீங்க குடும்பமா சேர்ந்து ராக்கெட் விட்டே ஓட்ட பிரிக்கிறீங்களே, இதெல்லாம் கிரிஞ்சின் உச்சம்னு உங்களுக்கே தெரியல. அட இதை கூட மன்னிச்சிட வேண்டாம். ஆனா ராக்கெட் விட்டு முடிச்சிட்டு மாஸ் காட்டி தான் நினைச்சிட்டு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்தீங்க பாருங்க. அடே சத்தியமா சொல்றேன்டா, சத்தம் போட்டு சிரிச்சிட்டேன். இந்த போஸை பார்த்துட்டு இது அந்த மாதிரி சீன் நினைச்சிடாதீங்க. ஹீரோயின் என்ட்ரி. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? ஹீரோயின் ஒரு போட்டி வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க குப்புறப்படுத்துக்குவாங்களாம். அவங்கள யாராவது மல்லாக்க திருப்பணுமா. இந்த போட்டியில சின்ன பசங்களெல்லாம் தோக்கடிச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? இதை ஹீரோ சார் தெரிஞ்சுக்கிட்டு போட்டியில அவரும் கலந்துக்கிட்டு அவங்கள மல்லாக்க திருப்பி போட்டு ஒரு முத்தமும் கொடுத்துறாரு. இது ஒரு மக்கு ஹீரோயின் போல முத்தம் கொடுத்தவரை பலார் நிறையவன்னு பார்த்தா அவர் மேலே காதோல் வந்துருது. இப்போ அடுத்த நாள் ஹீரோ சாரை அவர் தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்ல சிலம்பம் கத்து கொடுக்க கூப்பிட்டுருப்பாங்க. போய் பார்த்தா ஹீரோயினும் அந்த ஸ்கூல்ல தான் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. உடனே ஹீரோ சாரை பார்த்து இப்படிலாம் சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டேன், என் ஹக் பண்ணி சொல்லி கொடு. உடனே தலையில ஒரு தட்டி ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லாம இங்க வேணாம் என் இடத்துக்கு வா தனியா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வர சொல்லிட்டாருன்னு ஹீரோவோட தோட்டத்துக்கு எப்படி போறதுன்னு வழி தெரியாம ஹீரோ சாரோட அப்பா கிட்டே போய் வழியை கேட்டு அங்க போயிடுது. பக்கத்து தோட்டக்காரங்க எத்தனை படத்தடா இதே சேர வைப்பீங்க? இதெல்லாம் ரவுத்ரம் கில்லியிலே பார்த்தாச்சு. என் ஃப்ரெண்டோட மாவப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர், நல்லா கத்துக்குடு. மீசா சார் நீங்க ஹீரோவுக்கு அப்பாவா இல்ல மாமாவா? இல்ல நீங்க பண்ணிட்டு போனதை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சது. இப்ப ஹீரோயினுக்கு சிலம்பம் கத்து கொடுக்கும் போது ஹீரோ சாருக்கு விரல் அடிபட்டது. உடனே ஹீரோயின் மேடமும் எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க. நல்ல வேலை விரல் அடிபட்டது. இதே கொஞ்சம் தள்ளி நெஞ்சில இல்ல கழுத்துல அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப எங்க போறாங்க? டூயட் சாங்கா?
அது இன்னும் கிரிஞ்சா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப பாட்டு பாடி முடிஞ்சதும் வில்லனை காட்டுறாங்க. ஆனா இந்த படத்துல வில்லனுக்கு ஒரு தீராத பதவி ஆசை இருக்குங்க. அது என்னன்னா எம்எல்ஏ எம்பி சிஎம் ஆசை கூட கிடையாது. திருநெல்வேலி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஆகணுமா. இந்த பதவிக்காக ஆசைப்பட்டு மனுஷன் கொலைலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை ஏத்து நிக்க மாட்டேன். அவன் ஆல்ரெடி கத்தியை விட்டு அரடிக்கு கிண்டிட்டு இருக்கான்டா. என்னை ஒன்னும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு கிஞ்சிட்டு இருக்க. அநேகமா நடிக்க ஆள் பத்தலன்னு 500 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஹீரோ சார் அவரோட அப்பா கூப்பிட்டு திருநெல்வேலியில நடக்கிற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பா பேச்ச மீறாதா இருந்தா என்ன பண்ணணும்? அடங்கி ஒடங்கி வீட்டுல இருக்கணும். ஆனா அவரு அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, நாம போவோம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல சண்டை. ஏன்டா நான் தான் போகாதன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா போனேன்? அப்பா அது ஒரு 7-8 பேரை கொன்னுட்டப்பா. எது 7-8 பேரை கொன்னுட்டியா? அடா பாவி மவன, போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் டின்னு கட்டிடுவாங்கடா. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க, ஓடுங்கடா ஓடுங்க. ஓடி போய் தலைமறைவா இருங்கன்னு சொன்னதும் மாத்துணிலாம் எடுத்துட்டு போய் பக்கத்தூர்ல பதுங்குவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க வாழைத்தோப்புக்குள்ள ஓடி போய் பதுங்குறானுங்க. இப்போ ஹீரோவை தேடி வர போலீஸ் அங்கிள், உன்னை அரெஸ்ட் பண்ணா உன் பையன் தானா வருவான்டா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டி வா, வீக்கா இருக்குமே காதை பிடிச்சு கூட்டி போயிருக்கான். இல்லீகல் என்ட்ரி. உடனே அங்க வாழைத்தோப்புக்குள்ள இருந்து ஏர்ல ஜம்ப் ஆகியே வந்து போலீஸ் அங்கிளோட ஹேண்டை கட் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு மீசைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுப்பாரு பாரு. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், அப்பனுக்கு மீச தாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு இந்த மீசையை பார்த்து தாம்ல. மீச பெருசா இருந்தா அதுல உங்களாம் என்ன சொல்றதோ தெரியலடா. திட்டலான்னு பார்த்தா அவசரத்துக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வெட்டுன கைய ஊர் மத்தியில தொங்க விட்டு என் மீசையில கைய வச்சதுக்காக என் பையன் கைய வெட்டிட்டான் எப்படியும் நம்மள பிடிக்கிறதுக்கு ஒரு 100-150 போலீஸாவது வருவாங்க. அதனால ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தவாடா, சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானே. ஏண்டா உன் பையன் வெட்டினதுக்கு நீ தாண்டா ஓடி போய் ஒளியணும், நீ என்னடா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஓடி போய் ஒளிய சொல்ற? இப்ப போலீஸ்காரும் இவங்க கைய வெட்டினதுக்காக தனி படலாம் அமைச்சு ஊர்ல இருக்கவங்கள தேடும். அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் வேற ஒருத்தர் வருவாரு. இப்ப காட்டுக்குள்ள பதுங்கி இருக்க ஹீரோ சாரோட அப்பாக்கு ஒரு முட்டை கடிதாசி வருது. அதுல நீ பெத்த 3 பசங்கள்ல ஒன்னு உன்னோடது இல்ல அப்படின்னு. இப்ப இதுல யாரு நம்ம குழந்தையா இருக்காது? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ரொம்ப டஃபா இருக்கே. இப்ப கட் பண்ணா ஒரு 3 போலீஸ் மட்டும் ஹீரோ சார ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்துச்சு தம்பிடு. பறக்குறோம், பறந்தே ஆவறோம், பறந்தே ஆவறோம். பறக்குறோம், பறந்தே ஆவறோம், பறந்தே ஆவறோம், பறக்குறோம். இப்படி ஒரு காவியத்தை கிண்டி வச்சுட்டாடா. இதுக்கு முத்துராமலிங்கம்னு டைட்டில் வச்சுங்க, இதுக்கு கிரிஞ்சிலிங்கம்னு வச்சிருக்கலாம். இந்த படத்துல நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சார் வேற வருவாரு. அதுலயும் குறிப்பா இந்த சீன் மட்டும்தான்டா காமெடி ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. சாரி பாட்டி. அவன் பேச பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்க. மற்ற சீன்னா சீரியஸா தான் இருக்கும், ஆனா நமக்கு காமெடியா இருக்கும். இப்போ ஹீரோ சார அந்த ஸ்பெஷல் ஆபீசர் பார்த்து அடையாளம் தெரியாம ஏன்பா தம்பி இங்க எவனோ முத்துராமலிங்கம்னு ஒருத்தன் சுத்துறானமே, அவன் ஊரை காட்டுன்னு அவரையே கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறாரு. அப்போ இவ்வளவு நேரமா அவன் யாருன்னே தெரியாம தான் ஊரு பூரா தனிப்படலாம் அமைச்சு தேடிட்டு இருந்தீங்களா? படத்துல 1-2 கேரக்டர் லூசுத்தனமா இருந்தா பரவாயில்லடா, படத்துல வர அனைத்து கேரக்டர்களும் கேனத்தனமானடா காட்டி வச்சிருக்கீங்க. இப்போ ஹீரோ சார் அவர் கூட போய் அட்ரஸ் காமிச்சிட்டு அங்கிருந்து இறங்கி தூரமா போயிட்டு அந்த போலீஸ்கார் செல்லுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. ராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? வாட்ஸ்அப் தட்டி பாரு, பறஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. என் மீசையை பார்த்தா ஆசையா இருக்கா? அறுத்து கிழிச்சு போடுவேன். வண்டி பேர என்ன இப்ப இதுல இன்னும் டென்ஷன் ஆன போலீஸ்கார் ஹீரோயின் மேடம் தூக்கிட்டு வந்து உன் ஆளை ஒழுங்கா போன போட்டு வர சொல்லு. உடனே ஹீரோயின் மேடமும் அந்த போலீஸ்காரர்கிட்ட ஒரு டீலிங்க போடுறாங்க. ஆளு சிலம்போட்டத்துல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவனுக்கு இருக்கு எவ்வளவு பெரிய நெத்தி தெரியுமா, முடிஞ்ச அவன் கூட சண்டை போட்டு அவன் நெத்தியில ஒரு கீரலை போட்டினா அவனை நாங்களே உன்கிட்ட சரண்டர் ஆக சொல்றோம். பதிலுக்கு அவன் உன் நெத்தியில மார்க் போட்டானா அவன் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கிடணும். உடனே அந்த முட்டா பாயிலும் இந்த டீலிங்க்கு சரின்ட்டு போறான். போனவன் இது சீரியஸா எடுத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல பேசி அவனை போட்டியில ஜெயிச்சா அவனை அரெஸ்ட் பண்ணலாம், இல்லனா கேஸ வாபஸ் வாங்கிடலாம்னு முடிவு பண்றாங்க. இல்ல எனக்கு சத்தியமா புரியலடா, இந்த படம் எடுத்த டைரக்டர் வேற கிரகத்துல இருந்து வந்துட்டாரா? டேய்
அவன் ஒரு 7-8 பேரை குத்தி கொண்டுட்டான்டா. பத்தாததுக்கு ஒரு ஆபீஸரோட கையை வெட்டி தனியா எடுத்திருக்கான். அசால்ட்டா போட்டியில தோத்தா வாபஸ் வாங்குறோம்னு முடிவு பண்றானுங்க. இது படமா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு தெரியலையே. இவனை போட்டியில கலந்துக்க வைக்க டிபார்ட்மெண்ட்டே ஆள்லாம் அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை கொடுக்க வில்லன் சாரே வராரு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வில்லன் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. நெப்போலியன் சார் அவரோட காதை கட் பண்ணிடுவாரு. வில்லன் சார் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கேஸ் எல்லாம் போட முடியாது, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு துரத்தி விட்டுறாரு. இருங்கடா அவங்க 2 பேரையும் பழி வாங்குறேன்னு வில்லன் சார் தமிழ் சினிமால யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. வில்லன் சார் அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நெப்போலியன் சார் ஒய்ஃபும் குழந்தை பிறக்கும், அந்த இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபும் குழந்தை பிறக்கும். இருங்கடா உங்களை பழி வாங்குறேன்னு குழந்தைய மாத்தி வச்சிடறாரு. என்ன ஒரு வில்லத்தனம். இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு, போட்டியும் ஆரம்பமாயிடுச்சு. வழக்கம் போல நம்ம ஹீரோ சார் ஜெயிச்சிடறாரு. உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்த வழியா திரும்பி போயிடுறாங்க போலீஸ். இப்ப அந்த ஆபீஸரோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மொட்டை கடைசி வருது. நீங்க பையனா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கிற உங்க புள்ளையே இல்ல, முத்துராமலிங்கம் தான் உங்க பையன் அப்படின்னு. உடனே இவங்களும் அங்க கிளம்பி போய் 2 அம்மாக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. முத்துராமலிங்கம் எனக்கு தான் சொந்தம், முத்துராமலிங்கம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆபீசர் கதி என்னடா, அவர் டீல்ல விட்டீங்க. ஏன் சார் அழுகுறீங்க? ஒரு வழியா சமாதானமாகி 2 பசங்களையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நெப்போலியன் சார் கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. பொதுவா இது போன்ற படங்கள்லாம் நம்ம பெருசா பாராட்டுறதே இல்ல. நம்ம வாழ்க்கையில அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, காஞ்சிப்பட்டு, அது புடவல்ல இத்தனையும் பட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு ஏடா கூடமா யோசிக்கும் போது இந்த படத்தை போட்டு பார்க்கணும். இவ்வளவு கேவலமா ஒரு படத்தை எடுத்துட்டு இவனுங்களே தைரியமா வாழும்போது நம்மளால வாழ முடியாதா என்ன? வழக்கமா சில கிரிஞ்சு படங்கள்லாம் பார்த்தா காதல தான் வரும். ஆனா இந்த முத்துராமலிங்க படத்தை ரோஸ்ட் பண்றதுக்காக 3 வாட்டி பார்த்து மூக்குல அர்த்தம் வந்துருச்சு. உங்களுக்காக இது போன்ற கிரிஞ்சு காவியங்களை தேடி பிடிச்சி ரோஸ்ட் பண்ற என்னோட மனதைரியத்தை பாராட்டி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.